பொறுத்து பொறுத்து பாக்குறேன். என் பொறுமைக்கு சோதனையா இருக்கிறான் அந்த ஏசி விஜய். என்ன ஜெயராஜ் சொல்ற? முடிஞ்சு போன ஒலிம்பிக் ஷிப்பிங் விவகாரத்தை மறுபடியும் கலர பாக்குறான். அதாவது புதைச்ச பணத்தை எடுத்து மறுபடியும் இவர் உயிர் கொடுக்க போறாராம். எப்படி? அப்படியா? அது மட்டும் இல்ல, நம்ம ஆட்களை கண்காணிக்கிறதுக்கு அவன் ரகசிய ஏற்பாடு பண்ணி இருக்கிறான். இனி அவனை விட்டு வைக்க கூடாது ஜெயராஜ். அப்ப சரி கட்டலாங்கிறியா? இல்ல, தீத்தே கட்டணும். குட் குட். குயிக் டிசிஷன். என்னோட பினாமியா இருந்தாலும் என்னை விட புத்திசாலியா இருக்கிற. தேங்க்யூ. Who are you? Hey, nothing. Chicklets. I am Raja. உங்க fan. Fan? Is you? Sir. உங்க அட்வென்ச்சரை நான் பேப்பர்ல பார்த்தேன். உங்கள மாதிரி யங் எனர்ஜெட்டிக் ஹீரோ நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். I am really proud of you. ஆமா சார். அது எப்படி தனி ஆளா நின்னு அந்த ஒலிம்பிக் ஷிப்பிங் யூனியனை சும்மா ஆணியன் உடிக்கிற மாதிரி உடிச்சிட்டீங்க? ஓ, அதை சொல்றீங்களா? ஒரு லட்சியத்தோட செயல்படுற என்ன மாதிரி போலீஸ் ஆபீசர் தடைகளை உடைக்க தெரியுமா தவிர தடுமாறி நிக்க தெரியாது. அங்க ஊர் பெருசு இல்ல, பாக்குற ஊட்டி வேண்டாம் பெருசு. ஆமா, நீங்க யாரும் சொல்லலையா? ராஜா, நம்மளை பத்தி நாடு தெரிஞ்சுமே தவிர நம்மளை பத்தி நாமே சொல்லிக்கூடாத பாலிசி உங்களை மாதிரி எனக்கும். இன்னைக்கு மேல்நாட்டுல பிரைவேட் டிடெக்டிவ் பியூரோ அமைச்சு சாகசம் புரியுற ஜான்சன் கிறிஸ்டி மாதிரி எனக்கும் நம்ம நாட்டுல துப்பறியும் துறையில ஒரு துணிச்சலை உண்டாக்கணும் ஆசை. அவங்க வாட்டர் கேட்டை கண்டுபிடிச்சாங்க. ஹார்ட்லெஸ். நான் அடையார் கேட்ட வேலை சொல்ல வேண்டாமா? உங்க ஆசையை நான் பாராட்டுறேன். அதுக்காக நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? உங்க மாதிரி உன்னதமா செயல்படுற போலீஸ் ஆபீசருக்கு ஹெல்ப் பண்றதா முடிவு பண்ணிருக்கேன். ஓ, அப்படியா சொல்றீங்க? இது ரொம்ப ஆபத்தான தொழில். ஆபத்தை பார்த்தா அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது சார். சரி, அடிக்கடி வந்து என்ன பாருங்க. தேவைப்பட்டா உங்களை நான் பயன்படுத்திக்கிறேன். கண்டிப்பா தேவைப்படுவேன். எப்படி சுஜாதா கதையில வர கணேஷ்க்கு ஒரு வசந்தம், அப்படி உங்களுக்கு நான் இருப்பேன். ரொம்ப நல்லா பேசுறீங்க. தட்ஸ் ராஜா. அர்ஜுனா சார், வேலைக்கு போகும்போது வலது கால முன்னால எடுத்து வச்சாதான் வேலை நடக்கும். ஏன் சார் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அட போயா, அவன் ஒரு இன்ஸ்பெக்டர். அந்த ஆளு சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னா 7 ஜென்மம் எடுக்கணும். தெரு தெருவா அலைய சொல்றான். அது போல தொட்டிய வையே. இந்த பக்கம் வா. வா இந்த பக்கம். நாங்க ஒரு ஆளை கேட்போம். கேட்ட உடனே மயக்கப்பட்டு விழுந்த உதப்போம். நாங்க போலீஸ். அதான் தெரியுதா? என்ன விஷயமா நீங்க சொல்லுப்பா. இவங்கிட்ட இவ்வளவுதான் மரியாதை போல இருக்கு. இவன் மாத்திரம் இல்ல, இந்த ஊரே அப்படித்தான். ஏய், கருந்தேல் கண்ணாயிரத்தை தெரியுமா? யாரு? எங்க தலைவரியா கேக்குறீங்க? தலைவரா? அப்ப இவர்தான் உபதலைவர் போல இருக்கு. என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க எங்க தலைவரா? அவருக்கு பட்டம் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். அரெஸ்ட் பண்ண வந்திருக்கான்டா மூதேவி. தலைவரே, நீ அரெஸ்ட் பண்ண வந்தீங்க? ஓ, என்ன கம்ப வச்சோன்னு நின்னுட்டான்? காக்கா வலிப்புக்கார மாதிரி கம்புக்கு அப்படியே நின்னுடுவான் போல இருக்கு. அப்படியே தள்ளிட்டு போ. ஐயோ, உனக்கும் பாஸ் ஆயிடுச்சா? நான் எடுக்கலப்பா. நானும் தள்ளிட்டு வர்றேன். நானும் வர்றேன். ஏய், இப்ப நான் கம்ப எடுப்பேன். கத்துன வாயிலே குத்துவேன். அதேதான், நானும் என் கம்பை எடுப்பேன். கத்துன வாயிலே குத்துவேன். எடுத்துட்டேன். ஏய், இப்ப நாங்க என்ன சொல்லிட்டோம்? ஏன் இப்படி கத்துன? தலைவரை பார்க்கத்தான் வந்தோம். அரஸ்டா பண்ணிட்டான். இந்தா புடி. லஞ்சம் இல்ல, வஞ்சம். எங்க உங்க தலைவரை பத்தி சொல்லு.
உதவாங்களே நீ தலைவர் மேடை பச்சு ஆரம்பிச்சிருவீங்களே, சாதாரணமா சொல்லு. எங்க தலைவரை பத்தி சொல்றேன் கேளுங்க. பெரிய சுதந்திர வீரரு. காலையில 8 மணிக்கு ஏந்திரிப்பார். எந்திரிச்சு பள்ளியோடக்கு வர இல்லங்க இல்லையா? அட சொல்ற கேளுங்க. காலைல 8 மணிக்கு ஏந்திரிப்பார். எந்திரிச்சு சாராய் தின்னு இருக்கும், அதை அப்படியே கப கப கபன்னு குடிப்பாள். குடிச்சிட்டு 10 மணிக்கு பஜார் பக்கம் போவார். போய் அவன் 5 10 கப்பம் கொடுப்பான். கட்டெல்லாம் வாங்கின்னு வருவாரு. வந்துட்டு 11:45 மணிக்கு போத சல்லுன்னு இறங்கிடும். 12 மணிக்கு இறங்கும் அவன் வாங்கிட்டு குத்துருவாரு. எதை வாங்கினதெல்லாமா? ஆமாங்க. அடாடாடாடா, இவர் இல்ல தலைவரு. பயமுறுத்தின கொன்னுருவேன். அப்புறம் 3 மணிக்கு சொல்லாத. மறுபடியும் சாராயத்தை குடிப்பாரு. எங்களுக்கு தெரியும். பழைய வடிக்கும் கடைக்கு போவாரு, எல்லாரும் கப்பம் கொடுப்பாங்க. 4 மணிக்கு போத இறங்கிரும், பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிருவாரு. அதுதான் இல்ல, பின்ன வசூல் பண்ண பணத்தை எல்லாம் சுத்திக்கின்னு வீட்டுக்கு போயிடுவாரு. என்னங்கடா அது, மத்தியானத்துக்கு அப்புறம் கதையே மாறுது. உலகே மாயம். நான் காலை வந்து ஆளை காணோம். யாரு? அங்க ஒருத்தன் கருந்தேள் கண்ணாயிரம் யாருன்னு கேட்ட உடனே விழுந்தா, இவன் என்ன கேட்காம விழுறானே? மூஞ்சிலே குத்துவேன், உன்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு. கருந்தேள் கண்ணாயிரங்கிறது யாரு? கருந்தேள் கண்ணாயிரம் நான் தானே. கருந்தேல் கண்ணாயிரம்னா அவன் விழுகுறான், இங்க நீயே விழுகிறியா? இறங்கி போச்சு இல்லீங்களா? கொஞ்சம் ஏத்திக்கிட்டாக்கா மீசியம் நின்னுடும், நானும் ஸ்டேடியா நின்னுடுவேன். வேணவே வேணாம், உன்னை அரெஸ்ட் பண்றோம். ஆமா, கருந்தேல் கண்ணாயிரத்தை அர்த்தனாரியும் அர்ஜுனனும் கைது பண்ணுகிறார்கள். அர்த்தனாரியும் அர்ஜுனனும் கைது பண்ணுகிறார்கள். ஒலிம்பிக் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் பின்னணியில ஒரு சக்தி வாய்ந்த பெரிய கும்பலே இருக்கிறதா நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க பேக்ரவுண்ட நாம கண்டுபிடிச்சாகணும். சார், சமீபத்துல ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ணிருக்கிற சில பெரிய புள்ளிகளை கவனிச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம சட்டத்தை பாக்குறோம், ஆனா அவங்க அதுல இருக்கிற ஓட்டைய பாக்குறாங்க தப்பிக்கிறதுக்கு. ஆர்குமெண்ட் நம்ம பண்றோம், ஆனா ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. மிஸ்டர் விஜய், உங்க திறமையை நான் மதிக்கிறேன். இந்த மேட்டரை நீங்களே ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். சாரி, இதை நான் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காம நடக்கிறதா விபத்து. இப்போ இந்த ட்ரெஸ்ல நான் வண்டி ஓட்ட மாட்டேன். ட்ரெஸ் என்னமோ நல்லதா இருக்கு, ரைடிங் தான் சரியில்லை.